இப்போ மேசராசியோட நிலையை பார்ப்போமே. மேசராசியில் ராசி அதிபதி ராசியில இருக்காருங்க. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா பலமா இருக்கீங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு. ஒரு வருஷம் இருப்பாரு. இந்த வாரம் அதை சொல்லணும்ல. குரு மட்டும் இல்ல, சுக்கிரனும் அங்கே சேர்ந்திருக்காரு. அப்ப 4ஆம் இடம் அதீத வெளிச்சப்படுது. 4ஆம் இடம் என்ன? வயசுக்கு தகுந்தவாறு கல்வி. கல்வியில மந்தமா இருந்தா கூட இந்த ஒரு வருஷமும் கல்வியில சிறப்பா இருக்கும். ஒரு வருஷமும் இந்த வாரமும் சிறப்பா இருக்கும். அப்புறம் 8ஆம் இடத்தை அவரு சுக்கிரனோட சேர்ந்த குருவுடைய ஒளி அதிகமான ஒளி விடும்போது ஆரோக்கியம் உங்களுக்கு சேரும். ஆரோக்கியம் நல்லபடியா வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. தூர பயணங்கள், லாபங்கள் கிடைக்கும். ஒரு வருஷம் முழுவதும் இந்த வாரமும் அது உண்டு. வித்தியாசமா இந்த வாரம் சொல்றேன் பாருங்க. 10ஆம் இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை இருக்கு. சுக்கிரனோட சேர்ந்த குருவின் பார்வை. தொழில் ஒரு வருடம் நன்றா இருக்கும். இந்த வாரமும் நல்லா இருக்கும். சரி, 12ல சனி சில உபத்திரவங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. செலவினங்கள் இந்த மாதிரி வெளியில போற எண்ணங்களுக்கு தடை. 12ஆம் இடம் தூக்கமின்மை இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப குரு பகவான் இப்பதான் வந்திருக்காரு. எந்த கிரகமும் உடனே ஆக்டிவேஷன் ஆகாது. அங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஒளியை சனி பகவான் மேல அடிக்கும் பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஒரு வருடம் வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கு. இந்த வாரம் நடக்கும். இப்ப அமைப்பை சொல்றேன். வார ஆரம்பத்துல 11ல சந்திரன் அமாவாசை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற அமைப்புல ராவோட சேர்றாருங்க. அப்ப இந்த இடத்துல லாபங்கள்ல நீங்க கவனம் வைக்கணும். மூத்த சகோதரர் மேல இணக்கத்தை வச்சுக்கிறணும். தாம்பத்திய அமைப்புல விட்டு கொடுத்து செல்லணும். பல அர்த்தங்கள் இருக்கு. சரியா? 11ஆம் இடம் வம்பு வழக்குகள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புல 6ஆம் இடம் நமக்கு கடன் நோயை வம்பு வழக்கு கொடுத்தா 11 தீர்க்கும். இப்போ 11ல சந்திரன் ராவோட சேர்ந்து இருக்காரு. குரு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப கடகத்துக்கு வரும்போது பார்வை விழுகாது. அப்ப வெற்றியில நீங்க முயற்சி செய்யணும்னு சொல்றாங்க. அற்புதமான ஜோதிடம். உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நீங்க முயற்சி செய்யணும். சந்திரன் ஒளியில் இழந்திருக்காரு. ராவோட சேர்ந்திருக்காரு. அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனால் 11ஆம் அதிபதி சந்திரன் குருபார்வையில் இருக்காரு. நீங்க முயற்சி செய்தால் கடன் நீங்கும், உடல் உபத்திரவு நீங்கும், நோய் நீங்கும், பகைமை நீங்குங்க கண்டிப்பான முறையில. சரி, 9, 10 தேதிகள்ல சந்திரன் அமாவாசை அமைப்ப இருள் நிலையில சனியோட சேர்றாரு. இங்க மனம் தடுமாறும். 12ஆம் இடம் சந்திராசிரமம் மட்டும் இல்ல, சந்திரன் 12ல இருக்கும்போது மனசு தடுமாறும். அது உண்டு. அப்ப மனம் தடுமாறு சொன்னாலும் சனியோட சந்திரன் சேரும்போது ஒளி குறையும். இந்த விதிகளுக்கு விதிவிலக்கு குரு பார்வை. சுக்கிரனோட சேர்ந்து அந்த குரு பார்வை அதிக வெளிச்சத்தை அடிக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும்.